guys, welcome to Viji Arts and Creatives. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா எண்ணாட் எப்படி போடுறது நம்ம பார்க்க போறோம். இந்த எண்ணாட் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே டஃப்பா இருக்கு. ஸோ இது எப்படி நான் ஈஸியா போடலாம் அப்படின்றத நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்றத நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ செயின் ஸ்டிச் நம்ம போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து எண்ணாட் போடலாம். செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே லாஸ்ட்டாக வந்து ஒரு லூப் நீடில் வந்து லூப் வந்து பெருசாக எடுத்துக்கிறணும். பிகினர்ஸ் வந்து நல்லா பெருசாகவே எடுத்துக்கலாம். அந்த லூப்புக்கு நடுவில் இந்த த்ரெட்டுக்கு நடுவில் இருக்கிற போர்ஷனில் நீங்கள் வந்து இந்த நீடில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். நல்லா பஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கீழே இருக்கிற நீடில் சுற்றி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இன்னொரு லூப் வரும். செகண்ட் லூப் மேலே ஏறி வரும்போது ஃபர்ஸ்ட் லூப் வந்து ஸ்லிஸ் ஆயிரும். ஸோ செகண்ட் லூப்பை நீடில் வந்து உள்ளுக்குள்ளே விட்டு லைட்டாக ஒரு ரொட்டேட் மட்டும் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட் லூப்போட இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹூக் வந்து கேட்ச் பண்ணிக்கணும். கேட்ச் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற நூலை வந்து நீங்கள் இறக்கி விட்டீங்க அப்படின்னா அந்த இது வந்து நாட் விழுந்துடும். அப்புறமா வந்து அந்த ஆல்ரெடி ஒரு நாட் போட்டிருக்கோம்ல, அதில் எக்ஸஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது, அதை வந்து நீங்கள் கட் பண்ணிட வேண்டாம். அதை வந்து ஈஸியாக அந்த நீடில் இருக்குது பார்த்தீங்களா, நீடில் வந்து கீழே கொண்டுட்டு போய் அந்த அந்த எக்ஸஸ் நூலை வந்து பிடிச்சி கீழே இழுத்தீங்க அப்படின்னா வந்து வீடியோவில் காட்டியிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ அகைன் நம்ம வந்து எண்ணாட் போடுறது இன்னொரு தடவை நான் போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் நம்ம போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா அதே மாதிரி தான் பிகினர்ஸ் வந்து எவ்வளோ அளவுக்கு நூல் இழுக்குமோ அதுக்குன்னு ஒரு லெவலோட இழுத்துக்கோங்க. ரொம்ப இழுக்க வேணாம், ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு நீங்கள் நூல் இழுத்துக்கிட்டு அதே மாதிரி சென்ட்ரு பக்கம் உள்ள நீடில் விட்டு கீழே ரொட்டேட் பண்ணி அந்த செகண்ட் லூப் நீடில் எடுத்துடணும். எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லூப் வந்து சின்னதாயிரும். அதை அப்படியே ஒரே ஒரு ரொட்டேட் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட் லூப் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து அந்த ஹூக்குள்ள மாட்டி ஒரு இழுத்தீங்க. கீழே இருக்கிற நூலையும் பிடிச்சி இழுக்கணும், மேலே இருக்கிற ஊசியையும் நீங்கள் நல்லா பிடிச்சி இழுக்கணும். பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அது ஒரு நாட் கிரியேட் ஆயிரும். அதே மாதிரி இந்த எக்ஸஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கீழே இருக்கிற நீடில் மூலியமா உள்ள விட்டு நான் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு இந்த எண்ணாட்டு வந்து போடுறது ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.